வணக்கம் தமிழக மக்களே. நாம் இன்றைய பதிவிலே காண இருப்பது தமிழகத்திலே புதிதாக பெயர் மாற்றப்பட்டு புதிதாக தொடங்கப்பட்ட திட்டம், முதலமைச்சர் விஜய் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம். அவர் முதல்ல தொடங்கிய திட்டம் எதுவென்று கேட்டால் சிங்கப்பெண் அதிரடிப்படை. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது சென்ற காலங்களிலே செல்வி ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிரடிப்படை தான். அதை இவர் தற்போது பெயர் மாற்றம் பண்ணி சிங்கப்பெண் அதிரடிப்படை என்று சீருடையை மாற்றி அமைத்துள்ளார். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது முழு நேரமும் பெண்கள் பாதுகாப்பில் மட்டுமே செயல்படும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். நம்ம எது செய்தாலும், எந்த அரசு எதை செய்தாலும் மக்கள் நன்மைக்காக தான் என்று கருத வேண்டும் மக்கள். அது மட்டுமல்லாமல் அவரை தொடங்கி வைத்துவிட்டு அந்த அரசு பல திட்டங்களை அறிவித்தாலும் பாதுகாப்பு விஷயங்களிலே அரசு முனைப்போடு செயல்பட்டாலும் அதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக மிக முக்கியம் என்றும் அவசியம் என்றும் அவர் வாதிட்டுள்ளார். அதனுடைய விளக்கம், அதாவது அவர் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றியது என்னவென்றால், தனி மனித ஒழுக்கம் வேண்டும் மக்களுக்கு என்று அவர் பேசியுள்ளார். தனி மனித ஒழுக்கம் எப்படி வரும்? அப்போ இவரே தேர்தல் 2026 தேர்தலில் இவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாடி மக்களிடம் சந்தித்து ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, பெண்களுக்கு அநீதி இழைக்கிறது, பெண்கள் வன்கொடுமை நடக்கிறது, இதற்கெல்லாம் ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்று அவர் வாதிடவில்லை. ஆட்சியாளர்களை குறை சொல்லியும் எதிர்க்கட்சிகளை குறை சொல்லியும் தான் இவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இவர் வாதிடுவது என்னவென்றால், அரசு பல்வேறு வழிகளில் நடவடிக்கை எடுத்தாலும் தனி மனித ஒழுக்கம் வேண்டும், மக்களுக்கு ஒழுக்கம் வேண்டும். அப்போது தான் நல்ல சமுதாயம் உருவாகும். அதனால் அரசு ஒன்றும் பண்ண முடியாது. அரசு பல்வேறு வழிகளில் ஒரு சட்டப்பிரிவை ஏற்படுத்தி சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட முயற்சித்தாலும் அதனுடைய மக்களின் பங்களிப்பு தான் மிக மிக முக்கிய அம்சமாகும். ஆகவே மக்கள் தனி மனித ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்று அவர் சொல்லிவிட்டார். அப்போ இவர் ஆட்சி, தனக்கென்றால் ஒரு பாணியும் பிறருக்கென்றால் ஒரு பாணியும் இவர் பேசுவது ஏற்புடையதா என்று கேட்டால் ஏற்புடையதில்லை. தனி மனித ஒழுக்கம் எப்படி ஏற்படும் என்பதை இவர் விளக்க வேண்டும். தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தனி மனித ஒழுக்கம் தனிமையாக வந்துவிடுமா, ஒரு தனி மனிதனுக்கும் வந்துவிடுமா என்று கேட்டால் இல்லை. தனி மனித ஒழுக்கம் எதை சார்ந்து உள்ளது? ஒரு மனிதன் பிறந்த இடத்தை சுற்றுச்சூழலை பொறுத்து உள்ளது. அதேபோல் பெற்றோர்களிடம் உள்ள ஒழுக்கத்தில் உள்ளது. மேலும் சமுதாயத்தில் பழக்கம், சமுதாய சிந்தனை போக்கில் உள்ளது. மற்றும் சுய கட்டுப்பாடு என்பது, அந்த சுய கட்டுப்பாட்டில் தனி மனிதன் ஒழுக்கம் ஏற்படுமா என்று கேட்டால் இல்லை. அப்போது ஒரு தனி மனிதன் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் பிறப்பு வீடு, அடுத்தபடியாக அவன் வாழ்கின்ற சுற்றுச்சூழல் மற்றும் சமுதாய சுற்றுச்சூழல், மேலும் கல்வி, அவன் கூடும் நண்பிகள், இவைகளெல்லாம் சுற்றுச்சூழல் மூலம்தான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகுமே தவிர அவன் தனிப்பட்ட மனிதனும் ஒரு மிருகம்தான் என்பதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆகவே தனி மனித ஒழுக்கம் என்பது எப்படி வளரும்? அப்போது தனி மனித ஒழுக்கம் தற்போது இருக்கிறதா என்று கேட்டால் தனி மனித ஒழுக்கம் இல்லை என்று தான் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்போ தனி மனித ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டால்தான் தமிழகத்திலே குற்றங்கள் குறையும். தனி மனித ஒழுக்கம் இருந்தால் இன்றைக்கி போலீஸ் நிலையங்களே தேவையில்லை. அப்போ தனி மனித ஒழுக்கம் எப்படி செயல்பட வேண்டும், அதற்கு எப்படி கட்டமைக்க வேண்டும், எதை எப்படி நிலைநாட்ட வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் அரசு மக்களுக்கு பாடம் மூலம் விழிப்புணர்வை தூண்ட வேண்டும் என்பது தான் என்னுடைய வாதம். ஆகவே இந்த தனி மனித ஒழுக்கம், அப்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, தேர்தலுக்கு முன்பு இவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு முன்பு எதிர்க்கட்சிகளை சாடினார். பெண்கள் குற்றங்கள் நடக்கிறது, குழந்தைகள் குற்றங்கள் நடக்கிறது, பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது, கொலை குற்றங்கள் நடக்கிறது, எல்லாம் அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று அவர் எதிர்க்கட்சிகளை சாடினார். மற்றும்
ஆளுங்கட்சி முன்னர் ஆண்ட கட்சிகளையும் எதிர்க்கட்சியும் திமுகவையும் அதிமுக கடுமையாக சாடினார். இப்போது அவரே தலைகீழாக அரசு மக்களுக்கு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டு ஒரு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தால் கூட தனி மனித ஒழுக்கம் இருந்தால்தான் இதெல்லாம் சாத்தியமாகும் என்று சொல்லியிருக்கா. அப்போது மக்களுக்கு இவர் வந்துட்டு இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா மக்கள் நிச்சயமாக சிந்திச்சிருப்பாங்க. இவர் வந்துட்டு ஓட்டு வாங்குவதற்கு முன் ஒரு பேச்சையும், ஓட்டு வாங்கிய பின் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு ஒரு பேச்சையும் பேசுவது. அப்போது இங்கே தனி மனித ஒழுக்கம் இல்லை என்று இவர் ஒப்புக்கொள்கிறாரா? மக்களை குறை சொல்கிறாரா இவர் என்பதை நம்ம மக்களை குறை சொல்கிறாரா அல்லது அரசை குறை சொல்கிறாரா? அப்போ அரசு சரியாக செயல்படவில்லையா அல்லது மக்கள் சரியில்லையா என்று முன்னாடி இவர் பேசியிருந்தார். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி இவர் பேசியிருந்தார்னா மக்கள் சிந்தித்து வாக்களித்திருப்பார்கள். மாற்றம் அதாவது புதிய மாற்றமே மக்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும், தமிழகத்தை உயர்த்தி காட்டும் என்று இவருடைய வாக்குறுதிகள் இருந்தது. ஆனால் இவர் செயல்பாடுகள் எல்லாம் கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த நிலையை தான் இவர் கையாளுகிறாரே தவிர இவர் தனிப்பட்ட பாதையில் செல்லவில்லை. இவர் தற்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டும், அதாவது பறவைகள், இந்த மனிதன் என்பவன் பொது அறிவு இல்லாதவன், அதே போல் தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்கள். ஏனென்கிற தனி மனித ஒழுக்கம் என்பது ஒரு கட்சியிலிருந்து ஒரு பறவையை போல எங்கே நீர் இருக்கிறதோ அந்த நீர்நிலையை தேடி செல்லக்கூடியது பறவை. அதே போல் மனிதனும் எங்கே பணம் இருக்கிறதோ, எங்கே ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறதோ அங்கே தேடி செல்லக்கூடிய நிலை தான் இப்போது கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கும். கடந்த காலங்களில் அரசியலை நம்ம பேசுகிறப்போ நமக்கு யாருக்குமே அரசியல் நிறைய அன்பர்களுக்கு தெரியாது. இப்போ கண்கூடாக தெரிகிறது. இவர் தூய சக்தி தீய சக்தி என்றெல்லாம் பிறரை சாடினால் கூட தற்போது இவர் என்ன சொல்லணும், என்னுடைய கட்சியிலே பிற கட்சியிலிருந்து வருபவர்களை இடமில்லை, என்னுடைய கட்சியில் நான் புதுமையாக தொடங்கியிருக்கேன், புதிய சிந்தனையோடு தொடங்கியுள்ள மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். ஆகவே பிற கட்சியிலிருந்து வருபவர்களுக்கு என்னுடைய கட்சியில் இடமில்லை, என்னை நம்பி சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய கட்சியிலும் சரி அதிகாரம் கொடுக்கப்படும், என்னுடைய ஆட்சியிலும் அதிகாரம் கொடுக்கும். பிற கட்சியிலிருந்து எந்த கட்சியிலிருந்து வந்து சேர்ந்தாலும் என்னுடைய கட்சியில் இடம் இல்லை என்று இவர் சொல்ல தயாரா? அப்போ இவரும் தீய சக்தியாக மாறிவிட்டார் என்பதை என்னுடைய அரசியல் பார்வை. இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. இப்போது இந்த என்னுடைய பதிவிலே உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக தமிழக அரசு எந்த நிலைப்பாட்டில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆகவே பிறரை குறை சொல்வதை, அதாவது அண்ணா சொல்வார், அதாவது ஒரு விரல் நீட்டி, பேரறிஞர் அண்ணா சொல்வார், ஒரு விரல் நீட்டி மற்றவரை ஒரு விரல் நீட்டி நீ புறம் பேசும்போது மற்ற நான்கு விரலும் உன்னை நோக்கும். அதாவது பிறரை நீ குற்றம் சொல்லி ஒரு விரல் நீட்டி அவனை கை காட்டி நீ குற்றம் சொல்லும்போது மறு 4 விரலும் உன்னை நோக்கும். அதாவது நீ காட்டும் குற்றவாளி விட நீயே மிகப்பெரிய குற்றவாளி என்பது மறு 4 விரல்களும் உன்னை காட்டும் என்று பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார். ஆக யார் குற்றவாளிகள், யார் நிரபராதிகள், யார் நல்லவர்கள் என்பதெல்லாம் தீர்மானிப்பதில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், ஒவ்வொரு நிலைப்பாட்டிற்கும் ஏற்ப இங்கே அரசியல் மாற்றங்கள் நடக்கிறது. அது எல்லாம் நடத்தி கொண்டிருப்பது எல்லாமல்ல, மேலே சுற்றி கொண்டிருக்கும் சப்தக்கோள்கள் தான். அவர்களுடைய விளையாட்டே இன்றைய அரசியல் நிகழ்வு. இப்போது விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருப்பதற்கு கூட அந்த கிரகங்களின் அனுமதியோடு தான். அந்த காலங்கள், அந்த கிரகங்கள் அனுமதி எப்போது அவர் இழக்கிறாரோ அப்போது அவர் ஆட்சி கலையும் என்பது என்னுடைய அரசியல் பார்வை. ஆகவே விஜய் அவர்கள் தனி மனித ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே இங்கு அதாவது குற்றங்கள் குறையும், தவறுகள் குறையும் என்று சொல்லியிருக்கிறார். இவர் இந்த விஷயம் முன்னரே அவருக்கு தேர்தலுக்கு முன்னரே தெரியாதா அல்லது எழுதி கொடுத்துப்பட்டு அவர் படிக்கிறாரா? தேர்தலுக்கு முன் ஒரு வார்த்தை, தேர்தலுக்கு பின், அதாவது அரசு தலைமையேற்ற பின் ஒரு வார்த்தை. அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன இதே விஷயம் மற்ற ஆட்சியாளர்களுக்கு பொருந்தும். அப்போது தனி மனித ஒழுக்கம் தமிழ்நாட்டில் இல்லையா? அப்போ தனி மனித ஒழுக்கம் எப்படி வரும், எப்படி ஏற்படுத்த வேண்டும்?
இதனுடைய தப்பு எங்கே இருக்கிறது, தவறு எங்கே இருக்கிறது, இந்த தவறை எப்படி சரி செய்வது? இப்போ வந்துட்டு பள்ளிக்கூடங்களில் வந்துட்டு குழந்தைகளை வந்துட்டு டீச்சரும் சரி வாத்தியாரும் சரி கண்டிக்கக்கூடாது. அப்போ அங்கே தனி மனித ஒழுக்கம் இங்கே கெட்டு போகிறது. குடும்பத்தில் குழந்தைகளை வந்துட்டு பெற்றோர் அடிக்கக்கூடாது, கண்டிக்கக்கூடாது. அப்போ அங்கே தனி மனித ஒழுக்கம் கெட்டுகிறது. சுற்றுச்சூழல் அங்கே ஒரு மனிதன் வசிக்கும் இடத்திலே சுற்றுச்சூழல் தான் ஒரு மனிதனை நல்ல நிலையில் வளர்க்கும். அவன் வளர்கின்ற சூழலுக்கு, அவன் வாழ்கின்ற சூழலுக்கு, அவன் வளர்கின்ற சூழலுக்கு அந்த ஒழுக்க நிலை எப்படி இருக்குதோ அந்த நிலைப்பாடில் தான் மனிதன் வாழ்கிறான். அப்போது அந்த சுற்றுச்சூழல் இருக்கின்ற அவனை வாழ்கின்ற இடத்திலே சுற்றி இருக்கின்ற மக்கள் நல்லவராக இருப்பார்களா, ஒழுக்கமாக இருப்பார்கள் என்றெல்லாம் பார்க்க வேண்டியது. அடுத்தது அவன் பொதுவெளியிலே நண்பர்களிடத்திலே நன்றாக பழகுகிறானா அல்லது தீய வழியிலே பழகிறானா என்பது ஒரு கேள்வி. அடுத்தபடியாக பொதுவெளியிலே சமுதாயத்திலே சமுதாயம் எப்படி இருக்கிறது? அந்த சமுதாயம் என்பது அரசை சார்ந்தது. அரசை சார்ந்தது. அப்போ சமுதாய வெளியிலே அரசு என்னென்ன விஷயங்களை வெளியிடுகிறது, சமுதாயத்திலே அரசு எப்படியெல்லாம் செயல்படுகிறது, அரசின் நிலைப்பாடு என்ன, பொதுவெளியிலே என்னென்ன தவறுகள் குற்றங்கள் நடக்கிறது, இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது அரசின். இப்போ பொது வாழ்வில் வந்த பிறகு அந்த பொது வாழ்விலே தேவைப்படுகின்ற விஷயங்கள் மனிதனை செதுக்குகின்றன, அவனை ஒழுங்குபடுத்தி பொது வாழ்வில் தான் மனிதன் செதுக்கப்படுகிறான். அப்போது இந்த 4 நிலை, ஒன்று பள்ளிக்கூடம், இரண்டாவது அவனுடைய அவன் வாழும் வீடு, மற்றது அவன் இருக்கும் சுற்றுச்சூழல், நான்காவது அதாவது சமூக ஒழுக்கம். இந்த 4ம் சரியாக இருக்கும்போது தான் ஒரு மனிதன் சுதந்திரமாக ஒரு சிறப்பான நிலையை அடைவான், ஒரு நல்ல தகுதியான மனிதனாக வாழ்வான். இப்போ இந்த 4 நிலையும் சரியில்லாத பொழுது இங்கே தனி மனித ஒழுக்கம் என்பது கேள்விக்குரியே. ஆகவே அரசு மிக மிக கவனமாக எதையெல்லாம் செதுக்க வேண்டும், எதையெல்லாம் கழிக்க வேண்டும், எதை செதுக்கினால் எப்படி சிலை வரும் என்பதை ஆலோசிக்க வேண்டும். இனி வரும் காலங்களிலே தேர்தலுக்காக, அதாவது வாக்கு பறிப்பதற்காக, வாக்கு வாங்குவதற்காக ஒரு பேச்சையும், வாக்கு வாங்கி ஆட்சி அமைத்த பிறகு ஒரு பேச்சையும் பேசாமல் எது எப்படி இருக்குது, யதார்த்தமான பேச்சை நடத்தினால் நல்ல அரசியல் மக்களை சென்றடையும். இப்போது உங்களுடைய திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு நிறைய கட்சிகளிலிருந்து அவருடைய கட்சியில் போய் சேர்றாங்க. இதனுடைய தாற்பயம் என்ன? அதாவது பறவைகள் எங்கே நீர் இருக்கிறதோ அங்கே சென்று சேரும். அப்போ மனிதனை அங்கே தனி மனித ஒழுக்கம் இருக்கிறதா? ஃபஸ்ட்டு இவருடைய கட்சியில் தனி மனித ஒழுக்கம் இல்லையே, அப்புறம் எப்படி தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுவார் முதலமைச்சர்? என்னுடைய அரசியல் பார்வையில் இவருடைய அரசியல் கட்சியே தவறாக இருக்கிறது. ஒரு புதுமை, நான் தீயவன் தூய்மைவன் என்று சொன்னால் இவர் தூய சக்தியாக இருந்தால் பிற கட்சியிலிருந்து வருபவர்களை ஏற்கக்கூடாது. பிற கட்சியில் இருந்தவர்கள் எதற்காக வருகிறார்கள்? உங்களிடம் நீர் இருக்கிறது, உங்கள் ஏரியிலே நீர் இருக்கிறது, தற்போது அந்த நீரை அருந்துவதற்காக பறவைகள் வருகிறது. நீங்கள் என்ன சொல்லணும்? எனக்காக மட்டுமே சேகரிக்கப்பட்ட நீர். அப்போது என்னுடைய பறவைகளுக்கு என் இனத்தவருக்கே நான் கொடுப்பேன், பிறருக்கு கொடுக்க மாட்டேன். என்னுடைய நிலைப்பாடு வேறு, உங்களுடைய நிலைப்பாடு வேறு. நாங்கள் அப்பழுக்கற்றவர்கள், நீங்கள் தீய சக்தியிலிருந்து வந்தவர்கள். ஆகவே உங்களுக்கு இடமில்லை. என்னுடைய இடத்திலே இருக்கும் தூய சக்தியாக இருந்தாலும் கூட அவர் தீய சக்தியாக மாறும்போது அவர்களை வெளியேற்றுவேன் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களே, என்னுடைய பார்வையில் இது உங்களுக்கு சென்று நான் குறை குற்றங்களை சொல்லவில்லை, உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அதாவது தனக்கென்றால் ஒரு பேச்சையும் பிறருக்கென்றால் ஒரு பேச்சையும் பேசுவது மனித ஒழுக்கம் அல்ல. நன்றி.